ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் யுவர் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டீங்க. ஸோ எஸ் கைஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா நீட் 2026 எக்ஸாமுக்கு இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்க காமனான டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் டெஸ்ட். ஸோ எத்தனை மார்க் டெஸ்ட் நம்ம சால்வ் பண்ணோம்? 30 மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ணலாமா, இல்லை 50 சால்வ் பண்ணலாமா, இல்லை 100+ மார்க் டெஸ்ட் போட்டால் தான் நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு காமனான டவுட் என்ன அப்படின்னா எந்த கோச்சிங் சென்டரோட மார்க் டெஸ்ட் சீரிஸ் பெஸ்ட்டாக இருக்கும்? ஓகேவா? நெக்ஸ்ட், மார்க் டெஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் மார்க் டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து ஸ்கோர் வராது. ஸோ மார்க் டெஸ்ட்டில் பெருசாக ஸ்கோர் பண்ண மாட்டீங்க. ஸ்கோர் மேபி பண்ணலாம், சிலர் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ எப்படி இந்த மார்க் டெஸ்ட் ஸ்கோரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க் டெஸ்ட் நம்ம வந்து மார்க் டெஸ்ட் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு முடிச்ச உடனே நம்ம அந்த மொத்த மார்க் டெஸ்ட் பேப்பரை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது? இந்த மாதிரி காமனான டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இந்த டைமில் இப்போ இருக்கும். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ பிஃபோர் entering into this video, so I am Sanjay, a second year MBBS student, and I secured 597 in NEET 2024. ஸோ பெஸ்ட் மார்க் டெஸ்ட் சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆகாஷ் எடுத்துக்கோங்க. ஆகாஷோட ஃபைனல் டெஸ்ட் சீரிஸ் இந்த டைமில் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க லாஸ்ட் 1 மந்த்தில். அப்புறம் இன்டென்சிவ் டெஸ்ட் சீரிஸ்மே கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இன்டென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க ஆகாஷ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலன் அவைலபிளாக இருக்குது. ஃபிசிக்ஸ் வாலோட ரேங்கர் டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் கிரீன் பார்க் அவைலபிளாக இருக்குது. கேரளா நீட் அகாடமி, நீட் ப்ரெப் அண்ட் அன் அகாடமி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸான டெஸ்ட் சீரிஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நேஷனல் லெவல் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் கோச்சிங் சென்டர் டெஸ்ட் சீரிஸ்மே கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் என்ன மார்க் டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th வந்து ஆகாஷில் படிச்சிருந்தேன். அப்புறம் 1 year ரிப்பீட் வந்து கிரீன் பார்க்கில் பண்ணேன். ஸோ நான் ரிப்பீட் வந்து கிரீன் பார்க்கில் பண்ணதுனால நான் கிரீன் பார்க்கோட மார்க் டெஸ்ட் சீரிஸே சால்வ் பண்ணேன். அது இல்லாமல் என்கிட்ட ஆகாஷோட இன்டென்சிவ் டெஸ்ட் பேப்பர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் அதுவுமே கூட லாஸ்ட் 1 month சால்வ் பண்ணேன். ஸோ நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூ கேன் வெரி வெல் கோ வித் ஆகாஷ், அலன் அண்ட் ஃபிசிக்ஸ் வாலா. ஸோ ஏன் ஆகாஷ், அலன், ஃபிசிக்ஸ் வாலா சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரிஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ். ஆகாஷ், அலன் அண்ட் ஃபிசிக்ஸ் வாலா பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஈஸிலி அவைலபிள். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் பெருசாக உங்களுக்கு எரர் எதுவுமே இருக்காது. அப்புறம் கொஸ்டின் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதே லெவலில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 95 to 97% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாம். அப்போ கிரீன் பார்க்மே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ கிரீன் பார்க் இஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ 95 to 97% ஆஃப் கொஸ்டின் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் தான் எடுப்பாங்க. ஸோ கிரீன் பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஆகாஷ், அலன் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ சிமிலர் தான். ஸோ நெக்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா, எத்தனை மார்க் டெஸ்ட் சீரிஸ் நம்ம சால்வ் பண்ணணும்? ஸோ நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்க காமனான டவுட் இது. ஸோ லாஸ்ட் 1 monthல எத்தனை மார்க் டெஸ்ட் சீரிஸ் நம்ம சால்வ் பண்ணணும்? ஸோ நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் 2 sets ஆஃப் பீப்புளை பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ பெருசாக ரிவைஸ் பண்ண மாட்டாங்க, படிச்சு முடிப்பாங்க, பெருசாக ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. மார்க் டெஸ்ட் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? 50 மார்க் டெஸ்ட், 60, 70 அப்படின்ட்டு மார்க் டெஸ்ட் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் நீட் எக்ஸாமில் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்த சிலபஸும் படிச்சு முடிப்பாங்க. ஸோ அது வந்து 3 times, 4 times, 5 timesனு முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போடுவாங்க. ஒரு 15, 20, 25 அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ அவங்களோட ஃபைனல் நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இட்ஸ் நாட் அபவுட் நம்பர்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து 40 மார்க் டெஸ்ட் போடுறீங்க, 50, 60, 100 போடுறீங்க. ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் அபவுட் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் நீங்கள் எத்தனை டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுறீங்க. ஸோ மொத்த சிலபஸை படிச்சு முடிச்சுட்டு எத்தனை டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுறீங்க? 4 times, 5 times, 6 times. ஸோ தட் நம்பர்ஸ் மேட்டர்ஸ் a lot. ஓகேவா? ஸோ ஹவு மெனி டைம்ஸ் யூ ரிவைஸ்ட் அண்ட் எப்படி நீங்கள் மொத்த ஸ்டஃபையுமே உங்கள் மெமரியில் வச்சுக்கிறீங்க. ஸோ தட் மேட்டர்ஸ் a lot. ஓகே? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட என்டையர் நீட் சிலபஸை பார்த்தீங்கன்னா கடைசி 2 மாசத்துல 3 times ரிவைஸ் பண்ணி முடித்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 14 days இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு 14 மார்க் டெஸ்ட் தான் நான் சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் வந்து ரிவிஷனும் நிறைய டைம் பண்ண முடியும், மார்க் டெஸ்ட்டும் நிறைய எழுத முடியும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கம்ப்ளீட் நீட் சிலபஸை மினிமம் 3 times. ஓகேங்களா? 3 times, 4 times, 5 times முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் மெனி டைம்ஸ் பாசிபிள். அண்ட் மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 daysல ஒரு 15 மார்க் டெஸ்ட் மட்டும் போடுங்க. ஸோ மினிமம் 15 போடுங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ போட்டாலுமே இட் இஸ் குட் தான். ஓகே? ஸோ அடுத்த காமனான டவுட் என்னன்னா, மார்க் டெஸ்ட் வந்து நான் சால்வ் பண்ணுறேன், பட் எனக்கு வந்து ஸ்கோர் கம்மியாக தான் வருது. ஓகேவா? ஸோ இப்போ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் சிலருக்கு வந்து சிலர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க மார்க் டெஸ்ட்டில், பட் சிலர் வந்து மார்க் டெஸ்ட்டில் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன இப்போ டவுட் இருக்குன்னா, எப்படி நான் வந்து மார்க் டெஸ்ட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறது? ஓகே?
ஸோ நான் இப்போ என்ன பற்றி சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 14 மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 5 மார்க் டெஸ்ட் ஓகேங்களா, 1 to 5 மார்க் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தேன் ஓகேங்களா. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா 470 to 510 அவ்வளோதான் ஸ்கோர் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் 470, 475 அந்த மாதிரி தான் வரும். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹையஸ்ட் ஸ்கோர் மார்க் டெஸ்ட்டில் என்ன 578 ஓகேங்களா. ஸோ ஒன் ஆஃப் மை மார்க் டெஸ்ட்டில் நான் எடுத்த ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 578 அண்ட் கடைசியாக போட்ட மார்க் டெஸ்ட் 14th மார்க் டெஸ்ட்டில் நான் 544 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும்போது உங்களோட ஸ்கோர் கம்மியாக தான் வரும் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டுக்கு அடாப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே போக போக ஒரு 7th மார்க் டெஸ்ட் 8th மார்க் டெஸ்ட்லேருந்து உங்களோட ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா. ஸோ மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மார்க் டெஸ்ட் முடிச்சு வந்த உடனே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு எரர் நோட் புக் மாதிரி போட்டு நீங்கள் பண்ணுற எரர் எல்லாத்தையுமே எழுதி வைக்கணும் ஓகேவா. ஸோ அடுத்தடுத்த மார்க் டெஸ்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடி அந்த எரர் நோட் புக்கை ஜஸ்ட் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு மாதம் தான் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்கள். டெய்லி எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ 14 hours 15 hours எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மொத்த சிலபஸை ரிவைஸ் பண்ணுங்கள் as much as possible. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 month தான் இருக்குது ஓகேவா. ஸோ நீட் எக்ஸாம் முன்னாடி நீட் எக்ஸாமுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோனா ஜாலியாக இருந்துக்கலாம். பட் நீட் எக்ஸாம் முன்னாடி இந்த லாஸ்ட் 1 monthல உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டுருங்க. ஸோ தட் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோன்னே நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம். ஓகே, ஸோ பி கான்ஃபிடென்ட் அண்ட் நெவர் லூஸ் யுவர் ஹோப். ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு இருக்க காமனான டவுட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் 1 week பிஃபோர் நீட் எக்ஸாம். ஸோ எஸ், அந்த லாஸ்ட் 1 weekல எப்படி நம்ம 3 சப்ஜெக்ட்ஸையும் ரிவைஸ் பண்ணோம் அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட லாஸ்ட் 1 weekல எப்படி 3 சப்ஜெக்ட்ஸையும் நான் ரிவைஸ் பண்ணேன், எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் ரிவைஸ் பண்ணேன். அண்ட் எக்ஸாம் டே அன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எக்ஸாம் டே அன்னைக்கு நம்ம பெருசாக எதுவும் படிக்கக்கூடாது, பெருசாக நம்ம எதுவும் ரிவைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து என்னோட நீட் எக்ஸாம் டே அன்னைக்கு ஏதாச்சும் நான் வந்து ஏதாவது நான் புதுசாக படிச்சேனா இல்லை படிச்சதை நான் ஏதாச்சும் ரிவைஸ் பண்ணலாம். அண்ட் மோரோவர் நீட் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போனோடனே அடுத்தடுத்து என்ன நடக்கும், ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு 100+ லைக்ஸ் வைங்க. ஸோ அந்த வீடியோ நானே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you all. Bye.